Breathe deep. Imagine your legs more limber in Duluth Trading Double Flex Denim. Envision euphorically squatting for that can of suds, bending for your toolbox in a state of bliss, lunging for your laser level on a whole new level. Relax and allow the flex to fill you with ability. Find your inner flex in Double Flex Denim only at Duluth Trading. ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இந்த பாய் வந்துதான் வாரத்துல 3 தடவை வருவாரு. அப்ப இருக்க அவர் என்ன செஞ்சாருன்னா, அக்கா ஆள் யாருமே இல்ல, நான் வெளியே வீட்டுக்கு கிளம்புறேன்க்காரு. சரியா அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொன்னா, மில்லி சொன்ன அந்த கிளாஸ் விண்டோ இருக்குல்ல, அந்த கதவு சாத்திட்டு போங்கக்கான்னு சொல்லுவாரு. பூட்டு போட்டு போங்க, ஏன்னா முதலாளி பாத்துட்டானா உங்க வேலையும் போயிடும் என் வேலையும் போயிடும் அப்படின்ட்டு. நான் பூட்டுறேன் என்னால பூட்ட முடியல, அந்த இடத்துல பூட்ட முடியல. இப்ப என்ன செஞ்சா, என்ன இவ்வளவு கடைசாரு சொல்லிட்டு நான் பூட்டாமே போயிட்டேன். மறுநாள் அவர் என்கிட்ட கொஞ்சம் வார்னிங் பண்ணாரு. என்னக்கா உங்களை நம்பிதான் குடுத்துட்டு போனேன், நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு. அப்புறம் சரியா சாரியா நான் எப்படிச்சா பூட்டிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா மறுநாள் என் நம்பியே என்ன பூட்ட முடியல. சரி நீங்க வாங்கி கட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல அந்த பையன்கிட்ட அப்படி சொல்லிட்டு நடந்து வந்துட்டேன். சொந்தமா பூட்டிக்கிச்சு. என்ன அது சொந்தமா பூட்டுது, ஏதோ ஒண்ணு பூட்டுனா சரி அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்படி வந்துட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, அது கதவு இருக்குல்ல, இந்த கிளாஸ் கதவு ஆபீஸ் மின்னுக்கு இருக்குமே, அதுக்கு கீழே கீழே போட்டு சாவி போட்டு லாக் பண்ண மாட்டாங்க. அதுதான், அது ரொம்ப கிராஸா இருக்கும், ரொம்ப டைட்டா இருக்கும். ஒரு கதவு பூட்டிக்கும், ஒரு கதவு மட்டும் பூட்ட ரொம்ப கஷ்டப்படும். அப்ப ரெடி வச்சுட்டு போவோம், சொந்தமா சாத்திக்கும். அப்ப நான் அதை பத்தி போதை பண்ணேன், எனக்கு வேண்டியது கது சாத்தணும், ஏன்னா அந்த கது இதுக்கு முன்னாடி நான் சாத்தினதும் இல்லையே அப்படின்ட்டு நான் போயிட்டேன். அப்ப உள்ளுக்கு ஸ்டாஃப் ஏதோ சில பேர் வீட்டுல உட்காந்து வேலை செய்வாங்க, சில பேர் போரிங்கா இருக்கு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு வருவாங்க. அந்த மாதிரி வரும்போது ஏதாச்சும் ஒரு டேபிள்ல வச்சு குடிச்சிட்டு சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு போனதான் ஒரு சைனீஸ் லேடி என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ஸ்பூன் அவங்க நல்லா கொஞ்சம் விலை கூடுதல் ஸ்பூன்ஸ் போல அவங்க சாப்பிட்டு மேட்ச்ல அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த காய் சொன்னாரு, அக்கா மேட்ச்ல இந்த மாதிரி ஸ்பூன்லாம் இருந்துச்சுனாக்கா எடுத்து நேரா வெளியுள்ள பேண்ட்ரியில போய் வச்சிருங்கன்னு சொன்னாரு. நான் போய் அந்த ஸ்பூனை எடுத்துட்டு போய் வெளியே போய் வச்சுட்டு அந்த லேடி ரொம்ப 10-15 வருஷம் அங்க வேலை செஞ்சவங்க, நல்லா பெரிய போஸ்ட்ல உள்ளவங்க. அவங்க என்கிட்ட ரொம்ப இது கோபமா பேசினா, நீ யாரு, எதுக்கு, என்னத்துக்கு ஏன் ஸ்பூனை எடுத்து நீ வெளியே போய் வச்ச அப்படின்ட்டு, உன்னை யாரு வேலைக்கு சேர்த்தா அப்படின்னு அப்படிலாம் சொல்லிட்டு, இல்ல என்னோட கடமையை தான் நான் செஞ்சேன், நான் வெளியே ஸ்பூன் இல்ல, அது எவ்வளவு பெரிய ஸ்பூன் தெரியுமா, என்ன வேலை தெரியுமா, அப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எனக்கு அந்த நேரத்துல கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, ஐயோ என்ன இந்த மாதிரி பேசுறாங்களே அப்படி சொல்லிட்டு. அப்ப என்ன ஆச்சுன்னா, எனக்குள்ளேயே இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு ரொம்ப அமானுஷமா அந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு தலைக்கு நேரம் ஒரு கருப்பா புகை மாரி இருக்கிறத பாத்துட்டேன். அவங்க உட்காந்துருக்கு அந்த டேபிள், அவங்க காலையில உட்காந்து வேலை செஞ்சாங்க, மேல அவங்க பின்னாடி கருப்பா மேல அப்படியே புகை மாரி இருந்ததை பாத்துட்டேன். பாத்துட்டு எனக்குள்ளேயே ஒரு டவுட் வரும், நம்ம கண்ணுதான் அப்படியே பிரம்மையும், சரி பண்ணிட்டு போவோம், ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் லைட் எல்லாம் சில இடத்துல இருக்கும் சில இடத்துல இருக்காது, அதனாலதான் அந்த இருட்டு போல போயிட்டேன். அப்ப அவங்களும் பாதி நேரம் வேலை செஞ்சுட்டு போயிட்டாங்க. போயிட்டு இருக்கும் போது நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு ரவுண்ட் அடிப்பேன். ஒரு ரவுண்ட் அடிச்சு வரும்போது ஒரு சைனீஸ் லேடி உட்காந்து, நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அங்க யாருமே இல்ல. அப்ப என்ன செய்ய, ஒரு சைனீஸ் லேடி மட்டும் வேலை செய்யறாங்க, கீபோர்ட் டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டு. இவ எப்படி வந்தா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்ட போனேன். கிட்ட போன டக்குன்னு ஒரு செகண்ட் காண போயிட்டாங்க. காணா போயிட்டு பாக்குறேன், அங்க நெஸ்கோஃபி குடிச்சு கீழே ஊத்தி கிடக்குது. அப்ப அது நான் பாக்கலன்னா கண்டிப்பா என் வேலை பிரச்சனை ஆயிருக்கும். டக்குன்னு கிளியர் பண்ணிட்டேன். நான் ஏதாச்சும் ஆளுதான் வர மாட்டேதுன்னு சொல்லிட்டு நான் ரவுண்ட்ல அடிக்க மாட்டேன். இந்த மாதிரி இருக்கும்போது நான் வீட்டுக்கு போயிட்டு பிறகு ஆளு ஸ்டாஃபுங்க இந்த கிளாஸ்ல குடிச்சிட்டு இப்பெல்லாம் பண்ணிட்டு போவாங்க. அப்ப இந்த மாதிரி நேரத்துல நான் பார்த்தா கண்டிப்பா எனக்கு வேலைக்கு பிரச்சனை ஆகும் சொல்லிட்டு, ஆனா நான் காலையில உள்ளுக்குனாலே உள்ளுக்கு அங்க ஆளுக்கு வேலை செய்யற மாதிரியே ஒரு உருவம் காட்டும். அப்படி கிட்ட போய் பார்த்தா யாரு இருக்கும் பார்த்தா அங்க கீழே குப்பை இருக்கும், இது இருக்கும். அப்ப நமக்கு உண்மையிலேயே ஏதாச்சும் ஒண்ணு ஹெல்ப் தான் பண்ணுதா இல்ல நம்மள பயம் கொடுக்குதான்னு எனக்கு தெரியாது. அப்ப என்ன செஞ்சுன்னா, ஏதோ ஒரு ஹெல்ப் சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்துதான் கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்க அக்கா இறந்துட்டாங்க. அப்ப அம்மா கிட்ட போன் அடிச்சு இதை பத்தி நான் பேசினேன். அம்மா ஒருவேளை அக்காரும் எனக்கு இப்பெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ அப்படின்னு. அம்மா சொன்னாங்க, என்னடி இருக்குமா தெரியல, என்ன அம்மாக்காரி நான் இருக்கேன்,
என்ன பார்க்காம நேரம் உன்னை அவ்வளவு தூரம் அவங்க வந்து பாக்குறாளா அப்படின்னு கேட்டாங்க அம்மா. இல்லம்மா நடக்கிறதெல்லாம் பார்த்தாக்கா என்ன பயம் கொடுத்துற மாதிரி இல்லம்மா, எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு. அப்படி அம்மா சொன்னாங்க, பரவாயில்ல நீ வந்து அதுகிட்ட நெஞ்சு நிமித்திக்கிட்டு நீ பேசு, தைரியமா பேசு, எதுக்கு பயப்படுற அப்படின்னாங்க. எப்படிமா பேசுறதுன்னு கேட்டேன். தனியா உட்காந்துட்டு நீ யாரு அப்படி இப்படி பேசு, உங்க அக்காவா இருந்தாக்கா வந்து பேச சொல்லு அப்படின்னு. நானும் பெருசா போயிட்டு ஒரு மீட்டிங் ரூம்ல வந்து கண்ணாடி ரூம், கதவு சாத்தல, கதவு ஓபன் பண்ணி தான் பேசினேன். யாருமே இல்ல. நீ யாருன்னு எனக்கு தெரியல, நீ அக்காவா இருந்தனா இந்த இது வந்து கண்ணாடியில தட்டுன அப்படின்னு சொல்ற தட்டவே இல்ல. அப்ப நான் சொன்ன, நீ யாருன்னு எனக்கு தெரியல, எனக்கும் வந்து கிட்ஸ் இருக்காங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன், என்ன தொந்தரவு பண்ணாத, இதுக்குமே நான் தொந்தரவு பண்ணலன்னா இந்த கிளாஸ் அடியில. ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.